செட்டில் நடிக்கும்போது அவருக்கு வந்து டெய்லி வந்து 10 ரெட்புல் வாங்கி கொடுக்கணும். நம்ம ஒரு 10 ரெட்புல் ஒரு நடிகன் குடிக்க முடியுமா ஒரு நாள்? எதுக்கு 10 ரெட்புல் கேட்குறீங்க? அவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது அவருக்கு. 10 ரெட்புல் முதல்ல ஒரு ஆள் குடிக்க முடியாது. அந்த கண்டென்ட்ல நீங்கள் போய் பாருங்க. 400 எம்எல் 400 எம்எல் 800 எம்எல்க்கு மேலே அதை குடிக்கக்கூடாது ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு அப்படிங்கிறத வந்து அதுலேயே காஷனாக போட்டிருப்பாங்க. நீங்கள் போய் படித்து பாருங்கள். நீ போய் ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்ற, நீ போய் ஒரு இடத்துல சாப்பிட்ற, 10 ரெட்புல் வாங்கி ஒரே நாளில் 10 ரெட்புல் குடிப்பியா? 10 ரெட்புல்லை ஒரே நாளில் குடித்தா லூஸ் மோஷன் தான் ஆகும். ஒரு நாளைக்கு 10 ரெட்புல் குடிக்கிறாருன்னா அந்த அளவுக்கு எனர்ஜி தேவைப்படுது சார் அவர் நடிக்கிறதுக்கு. சார் அவர் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் மாதிரி பெரிய ஆக்ஷன் ஹீரோ சார். விஜயகாந்த் மாதிரி பெரிய ஆக்ஷன் ஹீரோ அவர் படங்கள்லாம் நீங்கள் பார்த்தது இல்லையா? அவர் பார்த்தது இல்லைன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. அவரை போய் பாருங்கள் இந்த படத்தை. எது கேட்டாலும் நானவன் இல்லை நானவன் இல்லை நானவன் இல்லை நானவன் இல்லை அப்படின்னு கேரவனை விட்டு இறங்க மாட்டார். அவர் ஏன் இறங்க மாட்டார்னா அவருக்கு வந்து டெய்லி வந்து மத்தியானம் வான்கோழி பிரியாணியும் காடை ஃப்ரையும் அவருக்கு கேரவனுக்கு போகணும். அவர் சொல்கிற ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். கொடுத்தா தான் அவர் கேரவன் விட்டே இறங்கி வருவார். இல்லைன்னா அவர் கேரவன் விட்டே இறங்கி வர மாட்டார். அவர் வந்து அதாவது வந்து இந்த 2 படம் ஓடனோன்னே அதாவது சாப்பாடுலாம் கிடையாது. யூனிட் சாப்பாடுலாம் கிடையாது. யூனிட் சாப்பாடுலாம் முதல்ல நாங்கள் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு ஷெட்யூல் நடத்தினோம்ல, அப்போ யூனிட் சாப்பாடு தான் ஒழுங்காக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். 2வது ஆரம்பித்தோடனே அவர் தான் சூப்பர் ஸ்டாராக மாறிட்டாரே, திரை உலகத்தில் பெரிய நடிகராக மாறிட்டாரே. அவர் வந்து அவர் பேருக்கு முன்னாடி வந்து பட்டம் வேறு. என்ன பட்டம் தெரியுமா? மிரட்டல் நாயகன் ஜீவன். நீங்கள் போய் பாருங்கள். இப்போ அவரே போட்டுக்கிறது தான். இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். 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 சில நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் தயாரித்த தோட்டா படத்தில் ஜீவனும் அந்த படத்துடைய இயக்குனர் செல்வா அவர்களும் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு டார்ச்சர் கொடுத்தாங்க, எப்படி அந்த படத்தை வந்து திட்டமிட்டே தோற்கடித்தாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருந்தீங்க. அந்த நேர்காணல் வந்து நல்லா போயிருந்தது. ஆடியன்ஸுமே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. குறிப்பாக வந்து அந்த படத்தில் ஏற்பட்ட லாஸ்னால தான் நீங்கள் ஆஸ்கார் மூவிஸ் பேனரில் அடுத்தடுத்து படம் பண்ணலையா, இல்லை வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா சார்? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னா தோட்டா படத்தை பற்றி மறுபடியும் பேசணும். அந்த படத்தினுடைய நாயகன், அதாவது வந்து அவர் வந்து மிரட்டல் நாயகன் ஜீவன், அவரை பற்றி மறுபடியும் பேசணும். இதெல்லாம் வந்து பேசினா தான் இன்னும் சில உண்மைகள், இன்னும் சில நடந்த சம்பவங்களை மக்களுக்கு வெளிப்படையாக சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். அது என்னென்னா, நான் வந்து ஒரு உதாரணத்தோடு சொல்ல விரும்புகிறேன். சிவகுமார் சார், அவர் எவ்வளோ பெரிய நடிகர். சிவகுமார் சார் அவர் எவ்வளோ பெரிய லெஜெண்டு, எவ்வளோ பெரிய சிறந்த நடிகர், எவ்வளோ பண்பாளர், எவ்வளோ ஒழுக்கமானவர். சினிமா இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கும் மார்க்கண்டேங்கிற பேரோட இன்றைக்கும் மிக மரியாதையான மிக உயரத்து இடத்துல இருக்கிற ஒரு நடிகர் சிவகுமார் சார். அப்படிப்பட்ட நடிகருக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம் இது வந்து சாய் வித் சித்ராவில் வந்து சிவகுமார் சாரே தன் வாயால் பகிர்ந்துக்கிட்ட ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை நான் இப்போ சொல்கிறேன். அது என்னென்னா, சித்ரா லக்ஷ்மணன் சார் வந்து சிவகுமார் சாரை பேட்டி எடுக்கும்போது ஒரு கேள்வி கேட்குறாரு. சார் நீங்கள் ஏன் இப்போ நடிக்கிறதில்ல, நீங்கள் ஏன் நடிக்கிறத விட்டுட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது சிவகுமார் சார் அது ஒரு பதில் சொல்கிறார். அதாவது என்னென்னா, சிவகுமார் சார் வந்து எம்ஜிஆர் சாரோட, சிவாஜி சாரோட, முத்துராமனோட, பத்மினி மாதிரி பெரிய ஆர்டிஸ்டோட, கேஆர் விஜயாவோட, ஜெயலலிதா மேடமோட எல்லாரோடையுமே நடித்த ஒரு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் மிக பேரும் பிரபலமும் பெற்ற ஒரு நடிகர் சிவகுமார் சார். இன்றைக்கி சிவகுமார் சார்னு சொன்னால் அது யாருமே தெரியாத ஆளே கிடையாது நம்ம இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். அவ்வளோ பெரிய புகழ் உச்சியில் இருந்தவர், இன்றைக்கும் ஒரு பேரும் புகழோட ஒரு மரியாதையோடு இருக்கிற ஒரு நடிகர். அவர் சொன்ன ஒரு விஷயம் அது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, அதாவது வந்து ஒரு டிவி சீரியலில் 2005 வந்து சிவகுமார் சார் நடிச்சிட்டு இருக்கிறாரு. சிவகுமார் சார் டிவி சீரியலில் நடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான சீனு, ஒரு எமோஷ்னலான சீனு. அதில் வந்து சிவகுமார் சார் வந்து ஃபுல் அவருடைய நடிப்பை கொடுத்து அதில் வந்து அந்த சீரியலில் நடிச்சிட்டு இருக்கிறாரு. அவருடைய பர்ஃபார்மன்ஸை பண்ணிட்டு இருக்கிறார், வெளிப்படுத்திட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் பயங்கரமாக எமோஷ்னலாக கேமரா ரன் ஆகிட்டு இருக்கு. சிவகுமார் நடிச்சுக்கிட்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் அந்த செட்டுக்குள்ளே ஒரு சின்ன பொண்ணு, அங்கே நடிக்க வந்த ஒரு பொண்ணு தான், ஹீரோயினோ என்னமோ எனக்கு தெரியல, 18 வயசு கூட இல்லாத ஒரு பொண்ணு வந்து யார் கூடயோ
ஒரு லவ்வரோட ஃபோனில் பேசிக்கிட்டு கக்க புக்கன்னு இருந்திருக்கு. இவருக்கு அதில் நடிச்சிட்டு இருக்கும்போதே பயங்கரமாக டிஸ்டர்பன்ஸாக இருந்திருக்கு. அதையும் மீறி இவர் வந்து சரி நடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. நல்லா கேளுங்க. அந்த பொண்ணு ஏதோ ஒரு அந்த ஆள் ஆப்போசிட்டில் ஏதோ சொல்லியிருப்பான் போல. அந்த பொண்ணு வந்து அப்படின்னு சிரிச்சிருக்கு. அது வந்து சிவகுமார் சாரே நடிச்சு காமிச்சிருக்காரு அந்த இன்டர்வியூல. எதுக்கு நான் சொல்றேன்னா, இம்மீடியட்டா சிவகுமார் சார் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட். அவர் டென்ஷன் ஆகி, "ஏம்மா என்னம்மா இப்படி பண்ற நீனு? என்ன என்ன கத்திட்டு இருக்கிற? ஸ்பாட்டுக்குள்ள நின்னுக்கிட்டு, செட்டுக்குள்ள நின்னுக்கிட்டு" அப்படின்னு கேட்டிருக்காரு கோவமா அந்த பொண்ணுகிட்ட. அதுக்கு அந்த பொண்ணு என்ன பதில் சொல்லியிருக்கிறதுன்னு தான் இங்க முக்கியம். அதாவது வந்து, "ஏன் சார் நீங்க இவ்வளோ கோவப்படுறீங்க? ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். இல்ல நீங்க வந்து இங்க வந்து ந ந ந நடிக்கிறது வந்து க இங்க கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா, டப்பிங்ல சரி பண்ணிற வேண்டியது தானே சார். டப்பிங்ல பேசி கரெக்ட் பண்ண வேண்டியது தானே சார். இதுக்கு ஏன் சார் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்கன்னு அந்த பொண்ணு சிவகுமார் சார எதிர்த்து கேட்டிருக்கு. அப்ப பாருங்க சினிமா எப்படி போயிட்டு இருக்குன்னு. அன்னைக்கு வந்து சிவகுமார் சார் வந்து அந்த பேட்டியில சொல்லியிருக்காரு, "செருப்பால அடிச்ச மாரி இருந்துச்சு என்னைய. நானே என்னுடைய செருப்பெடுத்து என்னைய அடிச்சுக்கிட்டு, இனிமே இந்த சினிமால நம்ம இருக்கக்கூடாது. இது வந்து இனிமே நம்மளுக்கு மரியாதையான இடம் கிடையாது. இந்த ஃபீல்ட விட்டு நம்ம ஒதுங்கிரணும்." அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவர் வராரு. அப்ப எவ்வளவு காயப்பட்டிருக்கும்? நீங்க சொல்லுங்க. அவருடைய மனசு எவ்வளவு காயப்பட்டிருக்கும்? எவ்வளவு வேதனை அடைஞ்சிருக்கும்? அதாவது வந்து எத்தனையோ டைரக்டர்ஸ் அதாவது பாலச்சந்தர் சார் மாரி, பாரதிராஜா சார் மாரி, இன்னும் என்னென்னமோ படங்கள் டைரக்டர்ஸோட, நடிகர்களோட எல்லாம் நடிச்ச ஒரு பெரிய நடிகருக்கே, இப்படி ஒரு நிலைமை இன்னைக்கு சினிமால இருக்கு. இது வந்து நான் சொன்னதில்ல. இது முழுக்க முழுக்க சிவகுமார் சார் சொன்னது. இது வந்து 100% வந்து அந்த பேட்டியில அவரோட உணர்ச்சிகள வெளிப்படுத்தும்போது, அந்த பேட்டி குடுக்கும்போது, அந்த பேட்டியிலே அவர் கோவமாகுறாரு. அந்த பேட்டியிலே அவரு அந்த அந்த பொண்ணு சிரிச்சு காமிக்கிறதெல்லாம் பண்ணி காமிக்கிறாரு. ஏன்னா, அந்த சம்பவம் அவர மனச விட்டு அகலவே இல்ல. அவ்வளோ வேதனையான ஒரு சம்பவம் அவருக்கு நடந்திருக்கு. அப்ப சித்ரா லட்சுமணன் சார் ஒரு கேள்வி கேட்கிறாரு சிவகுமார் சார்ட்ட. சார் அந்த ஒரு பொண்ணு சிரிச்சதுக்காக நீங்க சினிமா விட்டு விலகிரணுமா? அப்படின்னு கேட்குறாரு. அப்ப சிவகுமார் சார் சொல்றாரு, "அப்படி கிடையாதுப்பா. அதாவது வந்து இது வந்து தொழில். இந்த தொழில வந்து நான் தெய்வமா நேசிச்சு பண்றேன். நான் வணங்குறேன் இந்த தொழில. எனக்கு சோறு போடுற தொழிலு. எனக்கு இவ்வளோ பாப்புலாரிட்டி, புகழ், உச்சம் எல்லாமே பேர் எல்லாம் குடுக்குற இந்த தொழில், சினிமா தொழில். இந்த தொழில்ல நான் நேர்மையாவும், நாணயமாவும், ரொம்ப கௌரவமாவும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். இப்படிப்பட்ட இந்த தொழில்ல இப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் என்னைய பேசுற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது, அந்த தொழில விட்டு விலகுறது தான் நல்லது. அப்படி விலகாம தொடர்ந்து நடிச்சா, கொலை பண்ற ஸ்டேஜ் வந்துரும் எனக்கு. நான் யாரையாவது கொலை பண்ணிருவேன் இந்த மாரி நடந்துட்டு இருக்கிறவங்க அப்படிங்கிறத அவரே வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அப்ப இப் சினிமா வந்து ரொம்ப கேவலமாயிருச்சு சார். இனி வந்து அந்த சினிமாவ மாத்த முடியாது. ரொம்ப 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 கேவலமாயிருச்சு. அதாவது வந்து நடிகர்கள் வந்து டாமினேஷன். இன்னைக்கு டைரக்டர்ஸோட டாமினேஷன். இன்னைக்கு எல்லாருமே சினிமால டாமினேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. தயாரிப்பாளருக்கு இன்னைக்கு சினிமால மரியாதையே கிடையாது. 1% கூட இன்னைக்கு தயாரிப்பாளருக்கு மரியாதையே கிடையாது. இப்படி சினிமா போயிட்டுருக்கு இன்னைக்கு. நான் சொல்றது 2007 காலகட்ட கதை இந்த தோட்டா கதை. இந்த 7 தோட்டா படம் நாங்க எடுக்கும்போது 2007 எடுக்கும்போது நான் சொன்னேன்ல முதல்ல ஆரம்பிச்சு கொஞ்சம் ஒரு 7, 8 மாசங்கள் தடங்கல் ஆயிருச்சு படம். அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்க ரீஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிக்கும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள். அவரு ஜீவன் 2,00,00,000 சம்பளம் கேட்டது, அந்த டைரக்டர் செல்வா 50,00,000 சம்பளம் கேட்டது, இதெல்லாம் போன இன்டர்வியூலயே நான் சொல்லியிருக்கேன். இதுல முக்கியமான அதாவது வந்து அந்த நாணவநிலை, அப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி திருட்டு பயலே. இந்த 2 படம் அந்த நடிகருக்கு, ஜீவனுக்கு ஓடிடுச்சு. ஓடிட்டதுனால அவர் வந்து சினிமாவோட சூப்பர் ஸ்டாரா மாறுறாரு. அவர் வந்து சூப்பர் ஸ்டாரா மாறுறாரு. அவர் சூப்பர் ஸ்டார்ன்னு தன்னை நெனச்சுக்கிறாரு. அவர் வந்து செட்ல நடிக்கும்போது, அவருக்கு வந்து டெய்லி வந்து 10 ரெட் புல் வாங்கி குடுக்கணும். நம்ம ஒரு 10 ரெட் புல் ஒரு நடிகன் குடிக்க முடியுமா ஒரு நாள்ல? எதுக்கு 10 ரெட் புல் கேட்குறீங்க? அவ்வளோ எனர்ஜி தேவைப்படுதா அவருக்கு? இல்ல அவ்வளோ எனர்ஜி தேவைப்படுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவர் எனர்ஜி தேவைப்படுது, தேவைப்படல சார். அது அப்புறம். 10 ரெட் புல் முதல்ல ஒரு ஆள் குடிக்க முடியாது. அந்த கன்டென்ட்ல நீங்க போய் பாருங்க. 400 எம்எல், 400 எம்எல், 800 எம்எல்க்கு மேல அத குடிக்கக்கூடாது ஒரு ஆளு அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு அப்படிங்கிறத வந்து அதிலேயே காஷனா போட்டிருப்பாங்க. நீங்க போய் படிச்சு பாருங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நடிகர் ஒரு தயாரிப்பாளர்ட்ட எனக்கு டெய்லி 10 ரெட் புல் பாட்டில் கேன் வேணும் அப்படின்னு கேட்கிறாருன்னா, எதுக்காண்டி கேட்கிறாரு? என்ன பர்ப்பஸ்? அப்ப தயாரிப்பாளர தொந்தரவு பண்ணணும். தயாரிப்பாளர காச புடுங்கி வாழணும். நான் என்ன கேட்கிறேன், நீ போய் ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுற. நீ போய் ஒரு இடத்துல சாப்பிடுற. 10 ரெட் புல் வாங்கி ஒரே நாள்ல 10 ரெட் புல் குடிப்பியா? 10 ரெட் புல்ல ஒரே நாள்ல குடிச்சா லூஸ் மோஷன் தான் ஆகும்.
இதுதான் உண்மை. ஒரு நாளைக்கு 10 ரெட் புல் குடிக்கிறாருன்னா அந்த அளவுக்கு எனர்ஜி தேவைப்பட்டதா சார் அவர் நடிக்கிறதுக்கு? சார் அவர் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் மாதிரி பெரிய ஆக்ஷன் ஹீரோ சார். விஜயகாந்த் மாதிரி பெரிய ஆக்ஷன் ஹீரோ அவர். அவர் படங்கள்லாம் நீங்கள் பார்த்தது இல்லையா? அவர் பார்த்தது இல்லைன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. அவரை போய் பாருங்கள் இந்த படத்தை. எது கேட்டாலும் நாணவன் இல்லை, நாணவன் இல்லை, நாணவன் இல்லை, நாணவன் இல்லை அப்படின்னுவார். அதாவது ஃபேஸில் எந்த ரியாக்ஷனும் இருக்காது, பாடியில் எந்த ரியாக்ஷனும் இருக்காது, எந்த பாடி லாங்குவேஜ் இருக்காது, எதுவுமே இருக்காது. இந்த நாணவன் இல்லை, நாணவன் இல்லை பேசுகிற டயலாக்கு அவர் 10 ரெட்புல் தேவைப்படுது. நியாயமாக பார்த்தா இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோவுக்கு ஒரு 15, 20 ரெட்புல் கூட வாங்கி கொடுக்கலாம். அதில் தப்பு இல்லை சார். பெரிய மனசு தான் சார் ஒரு ப்ரொடியூசர் அவங்களுக்கு. இல்லை பண்ணி தான் ஆகணும் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு. கேரவனை விட்டு இறங்க மாட்டார். அவர் ஏன் இறங்க மாட்டார்னா, அவருக்கு வந்து டெய்லி வந்து மத்தியானம் வான்கோழி பிரியாணியும் காடை ஃப்ரையும் அவருக்கு கேரவனுக்கு போகணும். அவர் சொல்கிற ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். கொடுத்தா தான் அவர் கேரவன் விட்டே இறங்கி வருவார். இல்லைன்னா அவர் கேரவன் விட்டே இறங்கி வர மாட்டார். அவர் வந்து அதாவது வந்து இந்த 2 படம் ஓடினோன்னே, அதாவது யூனிட் சாப்பாடுலாம் கிடையாது. யூனிட் சாப்பாடுலாம் கிடையாது. யூனிட் சாப்பாடுலாம் முதல்ல நாங்கள் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு ஷெட்யூல் நடத்தினோம்ல, அப்போ யூனிட் சாப்பாடு தான் ஒழுங்காக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். 2வது ஆரம்பித்தோடனே அவர் தான் சூப்பர் ஸ்டாராக மாறிட்டாரே, திரை உலகத்தில் பெரிய நடிகராக மாறிட்டாரே. அவர் வந்து அவர் பேருக்கு முன்னாடி வந்து பட்டம் வேற. என்ன பட்டம் தெரியுமா? மிரட்டல் நாயகன் ஜீவன். நீங்கள் போய் பாருங்கள். இப்போ அவரே போட்டுக்கிட்டாரா? அவரே போட்டுக்கிறது தான். அதான் கூப்பிட்டு சொல்கிறது, சார் மிரட்டல் நாயகன் போட்டுக்குங்க அப்படிங்கிறது. என்ன மிரட்டல் நாயகன் எனக்கு ஒன்றுமே புரியல. எதுக்கு மிரட்டல் நாயகன்? யாரை மிரட்டல் நாயகன்? உங்களை மிரட்டி ரெட் புல் வாங்கினால அப்படி போட்டார் சார். யாரையும் மிரட்டிலாம் ஒன்றும் பண்ண முடியாது சார். இது சினிமா சார். சினிமா ஓடுற ஓட்டத்தில் யாராக இருந்தாலும் அதை அடிச்சுட்டு போயிடும் சார். எங்கே போகுதுன்னே தெரியாது. புரியுதா உங்களுக்கு? இது மிரட்டல். அவர் ஒரு பேரை போட்டுக்கிறாரு, மிரட்டல் நாயகனா. அதாவது திருட்டு பயில ஓடிடுச்சு, நாணவனையில் ஓடிடுச்சு. உடனே அவர் பேருக்கு முன்னாடி மிரட்டல் நாயகன் ஜீவன். அந்த படங்கள்ல அந்த பேர் வர பட்டம் வராது. அந்த படத்துலேருந்து ஆரம்பிச்சிட்டாரு. அதுலேயே ஆரம்பிச்சிட்டார் மிரட்டல் நாயகன் ஜீவன். தோட்டாலையெல்லாம் நாங்கள் விளம்பரத்தில் 2வது வந்து அவரோட கசப்பான அனுபவங்கள் வந்ததுக்கப்புறம் அவரோட விளம்பரத்தில் வந்து நாங்கள் மிரட்டல் நாயகன்ற பேரை வந்து தூக்கிட்டோம். உடனே வந்து அவர் பார்த்துட்டு, அதாவது ஏற்கனவே பஞ்சாயத்தாயி டேக் ஆஃப் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா? உடனே அவர் பேப்பரில் இதில் பார்த்துட்டு உடனே வந்து நடிகர் சங்கத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார், என்னோடய பேர் மிரட்டல் நாயகன்னு தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அங்கே நடிகர் சங்கத்துலேருந்து தயாரிப்பாளர் சொல்லி, சார் அவர் விருப்பப்படுறாரு சார், போடுங்க சார். என்ன விருப்பப்படுறாரு? மிரட்டல் நாயகன் போடுறதுனால என்ன வந்துட போகுது? எனக்கு கேட்குறேன், என்ன வந்துடும்? முதல்ல இந்த பட்டம் கொடுக்குறதே நிறுத்தணும் சார். நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னா அதுக்கு தகுதியான ஆளாக இருந்தார். அத்தனை வருஷம் சினிமா உலகத்தில் இருந்தார், அரசியலில் இருந்தார், சீஃப் மினிஸ்டர் இருந்தார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அப்படின்னு சொன்னால் அதுக்கான எல்லா பொட்டன்ஷியலும் சிவாஜி கணேசன் ஐயா கிட்ட இருந்துச்சு, போட்டாங்க. அவரை தவிர நடிக்கிறதுக்கு இன்றைக்கி ஆளுன்னு இன்றைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்த ஜென்ரேஷன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லி பேர் போட்டாங்கன்னா அதுக்கு அவர் தகுதியான ஆள். ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலிட்டி இல்லை. அவருக்கு தூங்கணும், டயர்டாக இருக்குன்னா டக்குன்னு ஒரு துண்டை விரிச்சிட்டு சாதாரணமாக ஒரு மரத்தோட நிழலில் படுத்து தூங்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அந்த பட்டத்துக்கு அவர் முழுமையாக தகுதியானவர். அவருக்கு போடலாம். உலக நாயகன் கமலஹாசனா போடலாம். எத்தனை வருஷம் சினிமாவில் இருக்கார்? 1960 இன்றைக்கி நடிச்சுக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு போடலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி தளபதி விஜயா அவருக்கு போடலாம், தலையா அவருக்கு போடலாம், அஜித்துக்கு போடலாம். ஆனால் இவங்கெல்லாம் எங்கேருந்து வராங்க? ஒரு படம் 2 படம் நடித்தோன்னே இவங்களுக்கு எல்லாம் பட்டம் எதுக்கு? அதாவது பரத்னு ஒரு நடிகர் வராரு, அவர் உடனே சின்ன தளபதி. விஷால்னு ஒரு நடிகர் வராரு, அவர் உடனே புரட்சி தளபதி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெயம் ரவிக்கு ஒரு பேர், அதுக்கப்புறம் தனுஷ்க்கு ஒரு பேர். இப்படி எல்லா நடிகர்களுக்குமே நேத்தி வந்த நடிகர்களுக்கெல்லாம் ஒன்றுமே பாப்புலாரிட்டி இல்லாத நடிகர்களுக்கெல்லாம் எதுக்கு இந்த பட்டம் பேர்? இந்த பட்டம் பேரை போட்டுக்கிறதுனால என்ன உங்களுக்கு வந்துச்சு? முன்னாடிலாம் வந்து மக்களே கொடுப்பாங்க, இல்லைன்னா அந்த தயாரிப்பாளரோ டேரக்டரோ கொடுப்பாங்க. அவங்களே வச்சுக்கிறாங்க. இது மக்கள் கொடுக்குறாங்களா, தயாரிப்பாளர் கொடுக்குறாங்களா, இல்லை அதுங்கிறது வேற விஷயம் சார். ஒரு பேரும் புகழும் வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வரும். ஒன்றுமே இல்லாத போது நீங்கள் எதுக்கு மிரட்டல் நாயகன் பேர் போட்டுக்கிறீங்க? நீங்கள் எதுக்கு மிரட்டல் நாயகன்? மிரட்டல் நாயகன்னா என்ன? அதனோட அர்த்தம் என்ன? மிரட்டுறதுன்னு அர்த்தம். யாரையாவது கூப்பிட்டு மிரட்டுறதுன்னு அர்த்தம். அந்த பட்டத்தை நீங்கள் போட்டுக்கிறீங்க உங்கள் பேருக்கு முன்னாடி. அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? சினிமாவில் என்ன சொல்ல வரீங்க? மிரட்டல் நாயகன் ஜீவன்னா நீங்கள் சினிமாவில் உள்ளவங்களுக்கு, ஆடியன்ஸுக்கு எல்லாருக்கும் என்ன சொல்ல வரீங்க? என்ன மிரட்டினார் அவர்? யாரை மிரட்டினார் அவர்? என்ன செஞ்சார் அவர்? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், என்ன செஞ்சார் அவர் அந்த பட்டம் போட்டுக்கிறதுக்கு? 1.5 கோடி ரூபா கேட்டார், உங்களை மிரட்டினார். 1.5 கோடி இல்லை, 2 கோடி. 2 கோடி அப்படி வேணா வச்சுக்கலாம். இல்லை மிரட்டுறது இல்லை சார். மிரட்டினானா அந்த 2 கோடி நாங்கள் கொடுத்துட்டோமா?
நாங்கள் சங்கத்தில் பஞ்சாயத்து பண்ணோம், நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அதுக்கப்புறம் அது என்ன நியாயமான சம்பளமோ 30 லட்சம் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க. அவர் மிரட்டினோன்னு நாங்கள் சம்பளத்தை கொடுத்துட்டோமா? அப்படி இல்லை. ஒரு மார்க்கெட் வந்துருச்சு, வியாபாரம் இருக்குது அப்படின்னோடனே தவறுகள் செய்யக்கூடாது. அப்படி தவறுகள் செய்ய ஆரம்பித்தா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அதுக்கான பலனை அவங்க அனுபவிக்கிற ஒரு காலகட்டம் வந்துடும். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வரேன். அதாவது வந்து அப்பா வந்து அந்த படம் ஆரம்பித்த 3வது நாள் நினைக்கிறேன். அது போரூர் தாண்டி ஐயப்பன் தாங்கல்னு ஒரு ஏரியா இருக்குல்ல, அப்போ அங்கே ஒரு செட்டு போடுறதுக்கான இடம் இருந்துச்சு. ஸ்கெடியூல்ல அதான் திருப்பி ஆரம்பிக்கும் போது அவர் தான் அது மிரட்டல் நாயகனா மாறினதுக்கு அப்புறம் அப்படி சொல்லலாம் நம்ம. அவர் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம செட்டு போடுறோம். ஒரு சாங்குக்கு நான் சொன்னேன்ல 400 பேரை வச்சு ஒரு சாங் முதல் சாங் எடுத்தாருன்னு. அந்த 400 பேரை வச்சு சாங்கு அது யார் எங்கே ஆடுறாங்கன்னே தெரியாது. அவங்க பாட்டில் அது அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா லவ் 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 லவ்னு பாடிக்கிட்டு இருக்கோம் அது பாட்டுக்கணும். அந்த அந்த படத்தில் ஒரு பாட்டும் நல்லா இருக்காது. இந்த ஒரு பாட்டு நல்லா இல்லாத பாட்டுக்கு 400 பேரை வச்சு 300 பேரை வச்சுன்னு எடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா போன இன்டர்வியூவில். அந்த மாதிரி ஒரு பாட்டு முதல் நாள் ஷூட்டிங் நடக்குது. 3 நாள் கழிச்சு அந்த பாட்டு எடுக்கும்போது அப்பா வந்து ஷூட்டிங் எப்படி நடக்குது, அதாவது அந்த படத்தோட தயாரிப்பாளர் என்னோட தம்பி மாரியப்பா பாபு. நான் வந்து அவரோட கூட தம்பியோட கூட இருக்கிறேன். படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பா வந்து அந்த படத்தோட ஷூட்டிங்க்கு ராயப்பேட்டாலேருந்து ஐயப்பன் தாங்கலுக்கு அந்த செட்டுக்கு வராரு. செட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஜீவன் இவர் இந்த கேரக்டரு அப்படி உட்காந்துக்கிட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு சிகரெட் அப்படி ஊதிக்கிட்டு இருக்காரு. அப்படின்னு ஊதுறாரு, சிகரெட் ஊதுறாரு. அப்பா உள்ளே வராரு. அப்பாவை அவர் பார்க்குறாரு, அப்பாவும் அவரை பார்க்குறாரு. ஒரு எந்திரிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது, ஒரு மரியாதை கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவர் வந்து அவர் வாட்டிலும் கால் மேலே கால் போட்டு சிகரெட் ஊதிக்கிட்டு இருக்காரு. அப்பா அதை பார்த்தாரு. பார்த்த உடனே அப்படியே திரும்பினார். சரி கோவத்தில் போகிறார் போல் அப்படின்னு நினச்சிட்டு நான் இருந்தேன். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அவரை நான் தேடி பார்க்குறேன். அவர் அந்த செட்டிலே இல்லை. கார் இருக்கான்னு பார்க்குறேன், காரும் இல்லை. என்னாச்சு இவ்வளோ தூரம் வந்தாரே காணாமேன்னு சொல்லிட்டு நான் உடனே ஃபோன் போடுறேன். எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறேன் அப்பா கிட்ட. அப்பா சொல்கிறாரு நான் வந்து ஆஃபீஸ் போயிட்டுருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இப்போ தானே இவ்வளோ தூரம் ஐயப்பன் தாங்கல் வரைக்கும் ட்ராவல் பண்ணி வந்தீங்க, இப்போ எதுக்கு உடனே ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன் அப்பா கிட்ட. அப்பா சொன்னார் இந்த மாதிரி நீயும் தம்பியும், அதாவது அந்த படத்தோட ப்ரொடியூசர், நீயும் தம்பியும் இன்னைக்கு ஷூட்டிங்கை முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு வாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. கட் பண்ணும்போதே தெரியும் எனக்கு ஏதோ கோபமாக இருக்காருன்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஷூட்டிங்கை முடிச்சுட்டு நாங்கள் ஒரு 8 மணி போல் ஆஃபீஸ்க்கு போய் என்ன விஷயம் ஏன் திரும்பி வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டேன். முதல் வார்த்தை அவர் சொன்ன வார்த்தை, டேய் நல்லா கேட்டுக்கோ, என்னுடைய கேரியரில் என்னுடைய கடைசி படம் இந்த படம் தான், தோட்டா படம் தான் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்ன இப்படி சொல்கிறீங்க, ஏன் இப்படி சொல்கிறீங்க, அபசகனமாக சொல்கிறீங்க, ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு நான் அப்பாட்ட கேட்டேன். அப்பா சொன்னார், அதாவது வந்து நேற்று வளர்ந்த பையன் ஒரு நடிகன், அவன் வந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காரு. அவர் வந்து சிகரெட் குடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. நான் வரும்போது எனக்கு அதாவது வந்து இந்த தொழில் வந்து நான் நேசித்து எம்ஏ படிச்சுட்டு ஒரு இந்த தொழில் மேலே இருந்த ஆர்வத்தில் லெஜெண்டரி டைரக்டர் சூப்பர் டைரக்டர் ஸ்ரீதர் சார்கிட்ட 14 வருஷம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மகேந்திரன் சாரு, அப்புறம் வந்து தூயவன் சாரு, இப்படி நிறையா பேர் பஞ்சவர்ணாச்சர் சாரு, இப்படி நிறையா பேரோட அசோசியேட் ஆகி ஒர்க் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த சினிமா துறைக்கு வந்தேன். ரஜினிகாந்த் சாரை வந்து நான் வந்து பைரவி படத்தில் ஹீரோவை அறிமுகப்படுத்தினேன். என்னுடைய வயசுக்கு எனக்கு டைரக்டர் கொடுக்க வேண்டிய மரியாதைக்கு ரஜினிகாந்த் சார் அவர் சிகரெட் குடிச்சிட்டு இருக்கும்போது நான் அந்த பக்கம் கிராஸ் பண்ணிட்டேன்னா கூட டக்குன்னு சிகரெட்டை கொஞ்சம் பின்னாடி மறைச்சிப்பார். நான் வந்து இல்லை ரஜினி நீங்கள் ஸ்மோக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். அப்படி அவரே எனக்கு மரியாதை கொடுப்பாரு. அவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கிறவர் இன்றைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து விஜய் அவரை வச்சு நம்ம வந்து விஷ்ணு படம் எடுத்தோம். அவர் அந்த பையன் வந்து காலை தொட்டு கும்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷூட்டிங்கே டெய்லி போவார். இப்படி மரியாதை உள்ள நடிகர்கள்லாம் இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் நான் வந்து சிவகுமார் சாரை வச்சு பல படங்கள் இயக்கியிருக்கேன். சிவகுமார் சாரை வச்சு இயக்குனது அவரை மாதிரி ஆளுங்கள்லாம் அவ்வளவு மரியாதை தெரிஞ்ச ஆளுங்க. அவர் வந்து அதாவது வந்து டைரக்டர் வந்து சீனியராக ஜூனியராக, தயாரிப்பாளர் வந்து சீனியராக ஜூனியராக இல்லை, அவங்களுக்கு முதல்ல போய் மரியாதை பண்ணிட்டு தான் அவர் நடிக்கவே போவார். அப்படிப்பட்ட நடிகர்கள் எல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டேன். இப்போ கார்த்திக் எடுத்துங்க, அவர் ட்ரபிள்சம் ஆர்டிஸ்ட் தான். அவர் சொன்னது ட்ரபிள்சம் ஆர்டிஸ்ட் தான். ஆனால் நேராக பார்த்துட்டா ஓடி வந்து அப்பான்னு கட்டி பிடிச்சிப்பாரு. அந்த அளவுக்கு நடிகர்கள்லாம் இருந்தாங்க அந்த காலத்தில். இப்போ நடிகர்கள் அப்படி இல்லை. அவங்க வந்து தயாரிப்பாளர்களுக்கு மரியாதை கொடுக்கறது இல்லை. தயாரிப்பாளருக்கு மரியாதை இல்லாத தொழிலாக மாறிடுச்சு. நான் வந்து அந்த மாதிரி மரியாதை இல்லாத தொழிலை இனிமே தொடர்ந்து நான் பண்ணக்கூடாதுன்னு முடிவுக்கு வந்துட்டேன். அதாவது வந்து எனக்கு
1% கூட உடன்படாத தொழிலாக இன்றைக்கி மாறிடுச்சு. எந்த தொழிலை நான் நேசித்து இந்த சினிமாவை தேர்ந்தெடுத்து கடைசி மூச்சு உள்ள வரைக்கும் படம் பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தேனோ, அதே சினிமாவை இப்போ இன்னைக்கு நான் வேணான்னு ஒரு முடிவுக்கு வரேன் அப்படின்னு அப்பா சொல்கிறார். என்னுடைய கடைசி படம் இதுதான்டா, நீ எழுதி வச்சுக்கோ. இதுக்கு மேலே என்னுடைய பேனரில், ஆஸ்கார் மூவிஸ் பேனரில், என்னுடைய தயாரிப்பில் நான் எந்த படமும் எடுக்க மாட்டேன். சோறு சாப்பிடணுங்கிறதுக்காண்டி சலாம் போடுற வேலையெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி கோவமாக சொன்னார். நீங்க கன்வின்ஸ் பண்ணி பார்த்தீங்களா? நீங்களும் தம்பியும். அதுக்கப்புறம் அப்பா இல்லை, கேட்குறது அவருடைய ஆதங்கம் நியாயமானதாக இருந்துச்சு சார். அதை வந்து நம்ம கன்வின்ஸ் பண்ணுறதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அவரோட ஆதங்கம் நியாயமானது. அவர் வந்து அந்த படம் நடக்கும்போது அவருக்கு 73 வயசோ 72 வயசோ, அந்த படம் நடக்கும்போது அவருடைய சீனியாரிட்டிக்கு இது வந்து ரொம்ப தப்பான விஷயம். இது அவர் விரும்பலை. இது வந்து இதுக்கு மேலே இந்த தொழிலில் வந்து நான் தொடர்ந்தேன்னா, இந்த மாதிரி படங்கள் எடுக்க ஆரம்பிச்சேன்னா, இந்த மாதிரி நடிகர்களை வச்சு எடுக்க ஆரம்பிச்சேன்னா, மரியாதை இல்லை இடத்துல ஸ்பாட்டுக்கு வந்து நின்னா நான் வந்து கொலை கூட பண்ணிடுவேன். அந்த அளவுக்கு எனக்கு கோவம் வந்துடும். வேண்டாம், நான் வந்து இது வரைக்கும் இந்த தொழிலில் கௌரவமாக வாழ்ந்துட்டேன். இனிமே என்னுடைய ரிட்டையர்மெண்ட் காலத்தில் அதே கௌரவத்தை நான் காப்பாற்றிட்டு இந்த சினிமாவை விட்டு நான் ஒதுங்கிக்கிறேன். நீங்கள் வேணும்னா படம் எடுங்க, அது எனக்கு தெரியாது. ஆனால் நான் இனிமேல் என்னோடய பேனரில், ஆஸ்கார் மூவிஸ் பேனரில் படம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது நீங்கள் சொல்கிறது, சிவகுமார் சார் சொன்னதும் இதுவும் ஒன்று தான். ஏன்னா அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு நடந்த அந்த அவமானமும், அப்பாவுக்கு நடந்த இந்த அவமானமும் ஒன்று தான். ரெண்டும் வந்து அவங்க ஏன் அது வேண்டாம், சிவகுமார் சார் எப்படி நடிக்க வேணான்னு முடிவெடுத்தாரோ, அதே மாதிரி அப்பா இனி வந்து படம் தயாரிக்க வேணான்னு முடிவெடுத்தார். ரெண்டுலேயும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அவங்களுக்கு பிடிக்கலை. எவ்வளோ காசு கொட்டி கொடுத்தாலும், எவ்வளோ கோடிகள் வந்தாலும், அப்படி ஒரு தொழிலை நம்ம செய்ய வேண்டாம், மரியாதை இல்லாத இடத்துல நம்ம வாழ வேண்டாம், நம்ம விளைவிக்கலான்னு வந்துட்டார். அவ்வளோதான். அப்பா கசப்பான அனுபவத்தோட தான் நிப்பாட்டியிருக்காரு. நிச்சயமாக அது ஒரு பெரிய கசப்பான அனுபவம். அது ரொம்ப ஃபீல் பண்ணார் ரொம்ப நாளாகவே, ஒரு காலத்துக்கு அப்புறம். இப்போ நீங்கள் அடுத்தடுத்து பண்ணும்போது ஆஸ்கார் மூவிஸ் பேனரில் தான் பண்ணுறீங்களா? இல்லை, நான் வந்து என்னோட பையன் பேரில் சித்தார்த் மூவிஸ்னு ஒரு பேனர் தனியாக தொடங்கி நான் அதில் பண்ணிகிட்டு இருக்கேன். அதான் லாஸ்ட் படம் தோட்டாவோட முடிஞ்சிருச்சு. தோட்டாவோட ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடக்ஷனை நிறுத்திட்டோம். ரொம்ப நன்றி சார். உங்களோட அனுபவத்தை எங்களோட நிறையா பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி சார்.